வணக்கம். இன்றைய கதையோட தலைப்பு மிட்டாய் கதைகள். இதை கலீல் கிப்ரான் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. தமிழில் இதை நமக்கு என் சொக்கன் அப்படின்றவர் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. இந்த 10 வரி கதைகள் தரும் பாடங்களும் அதிகம், பரவசமும் அதிகம். கதைகள் இப்போ நம்ம போய் என்னென்னு பார்ப்போம். கதையோட முதல் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வெள்ளை காகிதம். இதில் கிட்டத்தட்ட 50 தலைப்புகள் இருக்குது. அதில் நம்ம ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டே வருவோம். முதல் தலைப்பு பால் வெள்ளை காகிதம். காலை பனி போல் தூய்மையாக இருந்த ஒரு வெள்ளை காகிதம் நான் ரொம்ப சுத்தமானவளாக்கும் என்று அலட்டி கொண்டது. நான் பிறக்கும் பொழுதே தூய்மையாக பிறந்தேன். காலம் முழுவதும் நான் இவ்வாறே தூய்மையாகவே இருப்பேன். என்னை எரித்து சாம்பலாக்கினாலும் பரவாயில்லை, பொறுத்து கொள்வேன். ஆனால் கருமையின் இருள் கைகள் என்னை தொட அனுமதிக்க மாட்டேன். தூய்மையற்றவர்கள் யாரும் என் பக்கத்தில் கூட வர முடியாது. இந்த பேச்சை கேட்ட மைக்குட்டி குலுங்கி குலுங்கி சிரித்தது. அந்த காகிதத்தின் பக்கத்திலேயே செல்வதில்லை என்று முடிவு கட்டி கொண்டது. பல வண்ண பென்சில்களும் இதை கேட்டன. அவையும் அந்த காகிதத்தை நெருங்கவில்லை. ஆகவே அந்த பால் வெள்ளை காகிதம் அதன் ஆசைப்படி என்றென்றும் தூய்மையோடும் கற்போடும் வாழ்ந்தது, வெறுமையாகவும். ஒரு சிப்பி இன்னொரு சிப்பியிடம் சொன்னது, ஐயோ, என்னால் வலி தாங்க முடியவில்லையே. ஏன், என்னாச்சு என்று விசாரித்தது இரண்டாவது சிப்பி. எனக்குள் ஏதோ ஒரு கனமான உருண்டை பந்து உருள்வது போல் இருக்கிறது, ரொம்ப வலி. இதை கேட்டதும் இரண்டாவது சிப்பிக்கு பயங்கர சந்தோஷம். பெருமையுடன் நெஞ்சு நிமிர்த்தி, ஆஹா, கடவுளுக்கு நன்றி, எனக்கு அப்படி எந்த வலியையும் அவர் கொடுக்கவில்லை என்றது உற்சாகமாக. நான் எந்த வலியும் இல்லாமல் நலமாக இருக்கிறேன். இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நண்டு இரண்டாவது சிப்பியிடம் சொன்னது, உனக்கு எந்த வலியும் இல்லை என்பது உண்மையாக இருக்கலாம். வலியை தாங்க விரும்பாத நீ எப்பொழுதும் இப்படியே வெறுமையாக கிடக்க வேண்டியதுதான். ஆனால் இப்போது உன் நண்பனை சிரமப்படுத்தும் அந்த வலி இன்னும் சில நாட்களில் ஒரு அழகான முத்தாக உருவெடுக்கும். அவனுக்கு பெருமை தேடித்தரும். நன்றி.